சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு முக்கியமான ஒரு பதிவு, வழக்கறிஞருக்கான முக்கியமான ஒரு பதிவு. நமது பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு புதுச்சேரியுடைய சேர்மன் அவர்கள் நேற்று ஒரு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. மெசேஜ் அனுப்பாத வழக்கறிஞர்களுக்கு தெரியப்படுத்துங்க. எதுக்காகனா வழக்கறிஞருடைய காப்பீடு திட்டம் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பல தடவை போராடி அதுக்கான காப்பீடு திட்டத்தை நமக்காக உருவாக்கிக்கிறாங்க. அதுக்கான மெசேஜை வெப்சைட் மூலமா கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் சுற்றறிக்கை கொடுத்ததுனால அதை நம்ம ஃபில் பண்ணணும். அதில் என்னென்ன பண்ணணும், நம்ம இமெயில் ஐடி, நம்ம எப்போ என்ரோல்மெண்ட் டேட்டு, டிபெண்ட் யார் சார்ந்திருக்காங்க, நம்ம சைல்டு, ஒய்ஃப், அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணி அதை அந்த வெப்சைட் மூலமாக நீங்க கிளிக் செஞ்சு அதை அனுப்பி வைக்கணும். அது போதுமான ஒரு விஷயம். அதே சில பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாத இருந்ததுன்னா சில வழக்கறிஞர்களுடைய ஒரு ஒயிட் பேப்பர்ல இதே எழுதி அந்த வெப்சைட் மூலமா நீங்க அனுப்பணும்னு சொல்லிட்டு நம்ம பார் கவுன்சில் சேர்மன் அமுல்ராஜ் சார் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் முக்கியமான பதிவு. ஏன்னா 16ஆம் தேதி நாளைக்குள்ள இதை அனுப்பணும். அப்படி அனுப்பலைன்னா அது திருப்பியும் எலிஜிபிள் கிடைக்காது. அதையும் தெளிவுபடுத்துறாங்க. இது 16 நாளைக்கு தான் இந்த இது இருக்கு. என்னென்ன நீங்க பண்ணணும்னா உங்களோட இமெயில், அப்புறம் என்ரோல்மெண்ட் டேட்டு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டிபெண்ட் உங்களோட சைல்டு 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க பேர்லாம் நீங்க அனுப்பிச்சு விட்டீங்கன்னா இந்த காப்பீடு திட்டம் வழக்கினுடைய காப்பீடு திட்டம் எலிஜிபிள் ஆகும். இது புதுசா அறிவிச்சிருக்காங்க. இந்த சுற்றறிக்கையே எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரியாத வழக்கறிஞர்களுக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. நீங்களும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. நன்றி, வணக்கம்.